சிந்து பைரவேணியோட நாளையோட ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்துக்கிட்ட வந்து நகை கொடுத்து வந்து பத்திரமா எடுத்து வச்சுருக்க சொல்லுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு வந்து சாமிக்கு உன் கையாலே செலுத்துன்னுவாங்க. நம்ம சிந்துவும் பத்திரமா எடுத்து பூட்டி வைக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து நம்ம மகாவும் இசைக்கும் வந்து சிந்து இங்கே தான் நகை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரு திட்டம் போடுறாங்க. எப்படின்னா அந்த நகையை வந்து எடுத்துகிட்டு டூப்ளிகேட் நகையை வச்சுட்டு இவன் நகையை திருடிட்டான்னு சொல்லிட்டு பட்டம் கட்டி ஒரடியாக இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு நகை இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெளியூரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நகை செய்யவும் கொடுக்குறாங்க. கரெக்டாக அந்த நகையை எடுத்து மாற்றியும் வச்சிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் வந்துடுது. சாமிக்கு வந்து நகை செலுத்துகிறாங்க. கும்பலோட கும்பலாக வந்து இப்போ சிந்துவை வந்து கேள்வி கேட்குறாங்க. நகை வர மாறி இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா சாமியோட இந்த நகையா இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து மகா வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவ வந்து ஏமாற்றி என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கினா இப்படி தான், இப்போயும் வந்து நகைக்கு ஆசைப்பட்டு திருடிக்கிட்டு இது மாதிரி இது பண்ணிடுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து நான்லாம் எந்த இதுவும் பண்ணல, நான் திருடவும் இல்லை, கடவுள்கிட்டையும் வேண்டுறாங்க. ஏன் இப்படி வந்து சோதிக்கிறேன், நான் இந்த தப்பும் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம சிவாவும் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிந்துக்கு உறுதுணையாக இருக்க போகிறது நம்ம சிவா தான். அந்த இது நகை செஞ்சு இது கொடுக்குறாங்களே பார்த்திங்களா, அவங்கள வந்து கண்டுபிடிச்சி சிந்து மேலே இந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.